இன்று செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு புதன்கிழமை. தலைப்புச் செய்திகள். வேகமாக பரவும் தொற்று நோய்களை கையாள்வதற்கும் எதிர்காலத்தில் தொற்று நோய்களில் இருந்து பாதுகாப்பதற்கும் கனடாவின் திறனை மேம்படுத்துவதற்காக லிபரல் கட்சி ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை நிறுத்துவதற்கு அக்கட்சி தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பாடசாலை பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து மாநிலங்களும் அறிவிப்பாணையாக வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேலின் தொடர் குண்டு தாக்குதலில் ஹெஸ்புல்லாவின் கட்டளை தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. வணக்கம். வேகமாக பரவும் தொற்று நோய்களை கையாள்வதற்கும் எதிர்காலத்தில் தொற்று நோய்களில் இருந்து பாதுகாப்பதற்கும் கனடாவின் திறனை மேம்படுத்துவதற்காக லிபரல் கட்சி ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியுள்ளது. கனடாவின் அவசர சுகாதார தேவைகளுக்கான அமைப்பு கனடாவின் உயிரியல் துறையை ஊக்குவிப்பதோடு அதை விரைவாக ஆராய்ச்சி நிலையில் இருந்து வணிகமயமாக்கலுக்கு மாற்றுவதன் மூலம் தடுப்பூசிகள், மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் நோயறிதல்களுக்காக சேவையை விரைவாக கனேடியர்கள் பெறுவதை உறுதி செய்கிறது. இந்த அமைப்பு கனேடிய தொழில்துறை மற்றும் கல்வி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சர்வதேச உறுப்பினர்களுடன் தொடர்புகளை மேம்படுத்தும். ஐரோப்பிய ஒன்றியம் 2021ஆம் ஆண்டில் இதே போன்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்க எடுத்த முயற்சியை இந்த அமைப்பும் பின்பற்றுகிறது. இது ஒரு கண்டனத்தை தொற்று நோய்களுக்கு தயார்படுத்த முயற்சிப்பது மட்டுமல்லாமல் 19 தொற்று நோய்களின் போது சந்தித்திருந்த தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளவும் முயல்கிறது. இதனை இந்த அமைப்பு முழுமையாக செயல்பட ஆரம்பித்ததும் மற்றொரு சுகாதார அவசர நிலையின் போது விரைவான ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை அணி திரட்டலை உருவாக்கும் திட்டத்தை கொண்டதாக இருக்கும். ஆர்டிக்கிள் எல்லை தகராறு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழுவை உருவாக்கியுள்ளதாக கனடாவும் அமெரிக்காவும் தெரிவித்துள்ளன. ஃபியூபோர்ட் கடலின் ஒரு பகுதியில் எல்லை கட்டுப்பாடு தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையில் 1825ஆம் ஆண்டு முதல் தகராறு இருந்து வருகிறது. அலாஸ்கா, யூகோன் மற்றும் நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸ் ஆகிய பகுதிகளில் உள்ள கடல் எல்லை உரிமைகோரல் சிக்கல்களை தீர்ப்பதில் பணிக்குழு செயல்படும் என்று இரண்டு நாடுகளும் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் கனடா கட்டுப்படுத்த முற்படும் ஃபியூபோர்ட் கடல் பகுதியின் ஒரு பெரிய பகுதி குறித்து ஐக்கிய நாடுகளின் குழுவினருக்கு ஒரு தனிப்பட்ட கோரிக்கை அமெரிக்கா தாக்கல் செய்தது. இந்த இலையுதிர் காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் ஆரம்பமாகும் பேச்சுவார்த்தைகள் எல்லைகள் குறித்த ஒரு தெளிவான நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலிடோனில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 வாகனங்கள் தொடர்புபட்ட விபத்தொன்றில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தெகோர் ரோட் ஹைவே 9 பகுதியில் மாலை 6 மணியளவில் ஒரு கடுமையான விபத்து நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டு ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர். நிகழ்விடத்திலேயே ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் விபத்துக்கான காரணம் தெரியவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக நெடுஞ்சாலை தி கோர் ரோட் மற்றும் வி இடையே சில மணி நேரங்கள் மூடப்பட்டது. படகில் ஏற்பட்ட கோளாறு நிவர்த்தி செய்யப்படும் வரை கரிபோ, நோவா ஸ்கோடியா மற்றும் வூட் தீவுகள் ஆகியவற்றுக்கு இடையான படகு சேவை இருக்காது என்று குறித்த சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக வியாழக்கிழமை வரை சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் 4 முக்கிய என்ஜின்களுடன் தொடர்புடைய சிக்கல்கள் இருப்பதாகவும் விரைவில் சேவையை மீட்டெடுக்க பணியாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. அதோடு வியாழனன்று சேவையை மீட்டெடுக்கும் வரை படகில் முன்பதிவு செய்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பணம் திரும்ப தரப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை நிறுத்துவதற்கு அக்கட்சி தீர்மானித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பில் இந்த தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்டதாக கட்சி தெரிவித்துள்ளது. அதே நேரம் சகல எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து பொது தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற யோசனையை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன இந்த யோசனையை முன்வைத்தார். இந்நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் ஒன்றாக போட்டியிட்டு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்து கொண்டு செல்ல முன்னோக்கி செல்ல வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது.
ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவும் கலந்து கொண்டதாகவும் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் பல விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்துள்ளது. புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கும் அனுரகுமார திசாநாயக்க இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரை ஒன்றை ஆற்றவுள்ளார். இந்த விசேட உரையானது இன்றிரவு 7:30 மணிக்கு அனைத்து லெத்ரினியல் ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க 57,40,179 வாக்குகளை பெற்று இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். இந்நிலையில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு இலங்கை ரூபாயில் 11 பில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார். அதே நேரம் அரசியல் அமைப்பின்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு திரைசேரியிலிருந்து ஜனாதிபதியினால் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லை நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பு ஒன்றை அடுத்து ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். இந்த தேர்தலின் மூலம் மக்களின் நிலைப்பாடு என்னவென்பது வாக்குகளின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்வதாகவும் நடைபெற இருக்கும் பொது தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் கட்சியின் ரீதியில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். எனினும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்து போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மக்களின் நீண்டகால குறைகளை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கைகள் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்க மேற்கொள்வார் என உலக தமிழர் பேரவை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் கீழ் ஜனநாயக மற்றும் பொருளாதார ரீதியாக நிலையான எதிர்காலத்தை நாடுவதற்கு இலங்கை மக்களுக்காக ஆதரவளிப்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளதாக அமெரிக்க செனட் வெளியுறவு குழுவின் தலைவர் பென் கார்டின் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியத்தை நேசித்து அதனை பலப்படுத்தும் வகையில் அரியநேத்திரனுக்கு வாக்களித்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் நன்றி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கிடைத்த ஆணையை அமல்படுத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜீர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். பிடக்கோட்டை ஸ்ரீகொத்தாவில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தை விட அனுரகுமார திசாநாயக்கவின் வேலை திட்டத்தின் மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதால் மீண்டும் வரிசையில் நிற்கும் யுகம் ஏற்படாத வகையில் தற்போதைய ஜனாதிபதி செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு உலக தமிழர் பேரவை வாழ்த்து தெரிவித்துள்ளது. அத்துடன் சிறுபான்மை மக்களின் நீண்டகால குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வார் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இன்று ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள இவர் சாதனை இளைஞர்கள் மத்தியில் புதிய உத்வேகத்தை அளிக்கும் எனவும் உலக தமிழர் பேரவை குறிப்பிட்டுள்ளது. மேலும் இலங்கையின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கும் உலக தமிழர் பேரவை வாழ்த்து தெரிவித்துள்ளது. பாடசாலை பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து மாநிலங்களும் அறிவிப்பாணையாக வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாடசாலைகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டது. அந்த நெறிமுறைகளை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் அறிவிப்பாணையாக வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை இதுவரை 5 மாநிலங்கள் மட்டுமே வெளியிட்டு இருப்பதாக தொண்டு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனு நீதிபதிகள் குழு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அதில் பாதுகாப்பு இல்லாததால் தங்கள் குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்ப பெற்றோர் மன அமைதியின்றி இருப்பதாக மனுதாரரின் வழக்கறிஞர் வாதிட்டார்.
அதையடுத்து பள்ளி பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து மாநிலங்களும் அறிவிப்பாணையாக வெளியிட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உரிய ஆவணங்கள் இல்லாமல் சுற்றித் திரிந்த 6 இளைஞர்கள் திருப்பூர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் தெற்கு காவல்துறை மற்றும் அதிவிரைவு படையினர் மத்திய பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிந்த வெளிமாநில தொழிலாளர்களிடம் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை பரிசோதனை செய்யும் போது இந்த 6 பேரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களிடம் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் எதுவும் இல்லை எனவும் அவர்கள் வங்கதேச நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இவர்கள் அங்குள்ள ஒரு வணிக நிறுவனத்துக்கு வடமாநில தொழிலாளர்கள் போல் வேலைக்கு வந்துள்ளதாகவும் இதனால் அவர்களை வேலைக்கு அமர்த்தாமல் அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 6 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செஸ் ஒலிம்பியாட் தொடரில் தங்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய ரூபாயில் 90 லட்சம் பரிசு தொகை வழங்கி வைத்தார். 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்றது. அதில் அதிக புள்ளிகளை பெற்று செஸ் ஒலிம்பியாட்டில் முதல் முறையாக இந்தியா தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதில் குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி ஆகியோருக்கு தலா 25 லட்சத்துக்கான காசோலையும் அணித்தலைவர் ஸ்ரீநாத் நாராயணனுக்கு 15 லட்சத்துக்குரிய காசோலைகள் வழங்கப்பட்டுள்ளன. திருப்பதி கோவில் லட்டு பிரசாதத்தில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்ததை அடுத்து ஆந்திராவின் அனைத்து கோவில்களின் பிரசாதங்களையும் ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. தெலுங்கானாவின் திருப்பதி என்று அழைக்கப்படும் யதாத்ரி கோவில் லட்டு பிரசாதத்திலும் கலப்படம் இருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யை கோவில் நிர்வாகம் பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக உணவு பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. மத சார்பின்மை குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி மத சார்பின்மை என்பது ஐரோப்பிய தத்துவம் என்றும் அது இந்தியாவுக்கு தேவையில்லை என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். இவரது பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம், திருவள்ளுவருக்கு காவி அங்கியை அணிவித்த ஆளுநர் மத சார்பின்மை என்பது ஐரோப்பிய கொள்கை என்றும் அதற்கு இந்தியாவில் இடமில்லை என்றும் இப்போது கண்டுபிடித்துள்ளார் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். இதனிடையே தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி செயல்படும் ஆளுநர் பிரதமரின் கருத்தை எதிரொலிக்கிறார் என்றும் அவரது கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் தொடர் குண்டு தாக்குதலில் ஹெஸ்புல்லாவின் கட்டளை தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு லெபனானில் தொடரும் இஸ்ரேலின் வான் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் அப்பகுதி மக்கள் இடம்பெயர்கிறார்கள். இந்நிலையில் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லாவின் சிரேஷ்ட கட்டளை தளபதி இப்ராஹிம் குபைசி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது. இவர் ஹெஸ்புல்லாவின் ஏவுகணை மற்றும் ராக்கெட் படைகளின் சிரேஷ்ட தளபதி எனவும் இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டிருக்கிறது. இவரின் இழப்பை ஹிஸ்புல்லாவும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதேவேளை நேற்றும் இன்றும் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 569ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் இதில் 50 சிறுவர்களும் அடங்குவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. யுக்ரைனின் கார்கிவ் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 34 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்று யுக்ரைனின் வடகிழக்கு நகரமான கார்கிவில் உள்ள ஒரு உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் வெதுப்பகத்தை ரஷ்யா இலக்கு வைக்கப்பட்ட குண்டுகளால் தாக்கியது. இந்த சம்பவத்தில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டனர். 34 பேர் காயமடைந்தனர். மேலும் சிலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் ரஷ்யா 4 நகரங்களை குறிவைத்து குண்டுகளால் தாக்கியதாகவும் அவற்றில் சில குண்டுகள் திறந்த வெளியில் விழுந்ததால் பாரிய சேதத்தை ஏற்படுத்தவில்லை எனவும் கார்கிவ் நகர பிதா ஈகோர் டெரகோவ் தெரிவித்தார். டெலிகிராமில் இதனை அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இந்த நகரத்தின் மீது ரஷ்ய படைகள் ஒரு புதிய தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றன. இந்த தாக்குதலில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். சீன ராணுவம் பசிபிக் பெருங்கடலில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை இன்று சோதனை செய்ததாக அந்நாட்டின் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆயுத செயல்திறன் மற்றும் ராணுவ பயிற்சி திறனை ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை சீன ராணுவம் அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.
சர்வதேச சட்ட மற்றும் நடைமுறைகளுக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை குறித்து சம்பந்தப்பட்ட அண்டை நாடுகளுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும், மேலும் இந்த சோதனை சீன ராணுவத்தின் வருடாந்திர பயிற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டது என்றும், எந்த நாட்டிற்கும் அல்லது இலக்கிற்கும் எதிராக சோதனை நடத்தப்படவில்லை என்றும் கூறியுள்ளது. அதே சமயம் இந்த ஏவுகணை அமெரிக்காவின் நிலப்பரப்பை அடையக்கூடியது என்று சீன பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. டெல் அவிவ் அருகே மொசாட்டின் தலைமையகத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இன்று புதன்கிழமை காலை உள்ளூர் நேரப்படி 6:30 மணிக்கு இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர்கள் படுகொலை மற்றும் வயர்லெஸ் சாதனங்களின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் போன்றவற்றுக்கு பதிலடியாகும் என ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததை அடுத்து இந்த தாக்குதலை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து தகர்த்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. எனினும் லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ஒரு எரிகணை மத்திய இஸ்ரேலை அடைந்தது. இதுவே முதல் முறை என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இத்துடன் டிபிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.